விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த தலைப்பின் கீழ் தொடர்ந்து நாம் ஒரு சில விவரங்களை அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு பொதுவாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா மரணத்தை விதியாக்கி வைத்திருக்கிறான். அந்த மரணம் ஏற்படுகிற மனிதர்கள் பலதரப்பட்ட மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். திடீரென மரணம், விபத்துகளுக்கு ஆளாகி மரணம், திடீரென தீராத நோய்க்கு ஆளாகி உடனடியான மரணத்தை மேற்கொள்ளுகிற அன்பர்கள் உண்டு. ஒன்றுமில்லாமல் உறங்கச் செல்கிற அன்பர்கள் காலையில எழாமல் மரணத்தை தழுவுகிற சகோதரர்களும் உண்டு. இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் திடீர் மரணத்தை அடைகிற அன்பர்களும் உண்டு. ஆனால் பெரும்பான்மையான மரணம் ஒரு தள்ளாத வயதில் நோய்வாய்ப்பட்டு அந்த நோயோடு பல்வேறு வகையான சிரமங்களை தாங்கி மரணிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த உலகத்திலே உண்டு. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்கியதைப் போலவே நோயையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் இறக்குகிறான். எதற்காக என்றால் அந்த படைத்தவனை அவர்கள் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்தில் பாருங்கள், நோய் ஏற்பட்டால், உடல்நல குறைவு ஏற்பட்டால் அதிகம் அதிகம் கடவுளை வேண்ட ஆரம்பிப்பார்கள், கடவுளை சார்ந்து இருப்பார்கள். அந்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவதற்காக வேண்டி பல்வேறு வகையான சடங்கு சம்பிரதாயங்களில் ஈடுபட்டு கடவுளுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று நோயிலிருந்து நிவாரணம் பெறுகிற முயற்சியில் மனிதர்கள் இறங்குவதை நீங்கள் பார்க்கலாம். என்ன காரணம்? இந்த உலகத்தில் என்னதான் மனிதன் ஆரோக்கியமுடையவனாக இருந்தாலும், அதிகார வர்க்கத்தினர்களாக இருந்தாலும், பொருளாதாரத்தில் பெரிய அளவில் பணபலம் உடையவர்களாக இருந்தாலும், ஆள்பலம் உடையவர்களாக இருந்தாலும், நீங்கள் எல்லாம் பலகீனமான மக்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவ்வப்போது நோய்களை இறக்கி அவனை நினைவு கூற வைக்கிறான். இது யதார்த்த சத்தியமான ஒரு நடைமுறை. நோய்களில் பல நோய்கள் உண்டு. இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு 2 மனிதர்களை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன். நல்ல உடல் ஆரோக்கியம், வெளியே பார்த்தால் ஒன்றுமே தெரியாது, நிறைய சொத்துண்டு அவருக்கு. தூங்கி காலையில் எழுந்தால் மனைவியை பார்த்து நீ யார் என்று கேட்கிறார். பெற்ற மகனை பார்த்து ஏன் எனது வீட்டில் நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். என்ன என்று பார்த்தால், பொதுவாக அல்லாஹு தஆலா இந்த பார்வைக்கும் அந்த மூளைக்கும் எப்படிப்பட்ட ஒரு தொடர்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஒரு நபரையோ ஒரு பொருளையோ ஒரு மனிதன் பார்க்கிறான் என்றால் உடனடியாக மூளைக்கு அந்த தகவல் போய் அந்த செய்தி பதிவாக இருந்தால் பழக்கப்பட்ட நபர்களாக பேசுகிறார்கள். அந்த செய்தி பதிவாகவில்லையானால் புதிய நபர்களை பார்த்து பேசுவதைப் போல பேசுவார்கள். இது மனிதனுக்கு அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிற ஒரு ஆற்றல். ஆனால் இவருக்கு என்னானது என்றால், மூளையில் இருக்கிற செய்திகள் எல்லாம் டிலீட் ஆனது, எரேஸ் ஆகிவிட்டது, அழிந்து போய்விட்டது. பார்க்கிற வரை பேசுவார், மறைந்து வந்து திரும்ப உங்களிடத்தில் பார்த்தால் நீங்கள் யார் என்று கேட்பார். அல்லாஹ்வுடைய ஒரு வல்லமையை பார்த்தீர்களா? சமீபத்தில் ஒரு வாரத்திற்கு முன்னதாக ஒரு மனிதரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவர் தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாராம். கருணை கொலையின் மூலம் என்னை கொலை செய்து விடுங்கள். என்ன அவருக்கு நோய்? அவரையும் பார்த்தால் ஒன்றுமில்லை, நல்ல ஆரோக்கியமானவர், வெளியே பார்த்தால் எந்த குறையும் இல்லை. ஆனால் அவருக்கு உரிய நோய் என்னவென்றால், மூளை போடுகிற அந்த ஆர்டர் இருக்கிறது. ஒரு பொருளை எடுப்பதற்கு இப்படி கையை அவர் நீட்டினால் அந்த கை இங்கே செல்லுகிறது.
அப்பொழுது உண்ண முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஒரு பொருளை எடுக்க வேண்டுமானால் அந்த பொருளுக்கு நேராக கையை கொண்டு செல்லும் பொழுது அந்த கை ஆட்டோமேட்டிக்காக விலகுகிறது. இப்பொழுது நமக்கு தெரிகிறது, அல்லாஹு தஆலா நமக்கு சொத்து சுகத்தை தராவிட்டாலும், அல்லாஹு தஆலா நமக்கு இந்த உலகத்தில் பெரிய வசதி வாய்ப்புகளை நமக்கு தராவிட்டாலும், ஆரோக்கியத்தோடு சந்தோஷத்தோடு மனைவி மக்களோடு குடும்பத்தோடு அல்லாஹ் வாழ வைத்தாலே நமக்கு போதும். அது விலை மதிக்க முடியாத பாக்கியம் என்பதை நாம் எல்லாம் அறிந்தவர்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவனை நினைவு கூறுவதற்காக வேண்டி அவ்வப்பொழுது நோய்களை அல்லாஹு தஆலா இறக்குகிறான். இப்படி நோய் வந்து அந்த நோய் தொடர்ந்து அதிலேயே மரணிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த உலகத்திலே நிறைய பேர்கள் உண்டு. அப்படிப்பட்ட அன்பர்கள் கையாள வேண்டிய நெறிமுறைகள் என்ன, அதைத்தான் இன்றைய நாளில் நாம் பார்க்கிறோம். இது மரணத்தோடு தொடர்புடைய ஒரு தலைப்பு. அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன். என்ன ஆச்சரியம்? ஒரு முஸ்லிமை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன். காரணம், அவருக்கு ஒரு நன்மை ஏற்பட்டாலும் அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுவை புகழ்கிறார். அந்த புகழ்வதின் மூலம் அது அவருக்கு நன்மையாக எழுதப்படுகிறது. ஒரு இறை விசுவாசிக்கு ஒரு தீமை ஏற்பட்டாலும் என்னுடைய இறைவன் எனக்கு இதை ஒரு நன்மையாகத்தான் தந்திருக்கிறான் என்று அதற்கும் அவர் அல்லாஹுவை புகழ்கிறார். தீமை ஏற்பட்டவுடன் நிராசை அடையாமல், ஒரு தீங்கு ஏற்பட்டவுடன் இறைவன் நம்மை கைவிட்டு விட்டான் என்று எண்ணாமல் அதையும் நன்மை என அவர் கருதுகிறார் அந்த இறை விசுவாசி. அப்பொழுதும் அது நன்மை என்று எழுதப்படுகிறது. அந்த இறை விசுவாசியை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போ ஒரு இறை விசுவாசி தனக்கு ஒரு நோய் வரும் பொழுது அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றால், அந்த நோயை நேர்மாறாக நன்மையாக கருத வேண்டும். இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னங்க? இஸ்லாத்துடைய அடிப்படை, அல்லாஹு தஆலா இந்த பூமியில் உங்களை நேசிக்க ஆரம்பித்து விட்டால், நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும், அல்லாஹு தஆலா இந்த பூமியில் ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் நாம என்ன நினைப்போம் என்றால், அல்லாஹ் நேசித்தால் நமக்கு சொத்து சுகம் தர வேண்டும், அல்லாஹ் நேசித்தால் நம்மை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும், அல்லாஹ் நேசித்தால் நமக்கு ஆரோக்கியமான வாழ்வு, நோயே இருக்கக்கூடாது, அல்லாஹ் நம்மை நேசித்தால் நமக்கு துக்கமோ சங்கடமோ மனரீதியான கவலையோ வரக்கூடாது, இதான் அல்லாஹ்வுடைய நேசம் என்று நாம் நினைப்போம். ஆனால் இஸ்லாம் அதற்கு நேர்மாறாக சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பித்தால் அவனை அல்லாஹ் சோதிக்க ஆரம்பிப்பான். சோதனை எந்த அளவுக்கு தொடர்கிறதோ அந்த அளவுக்கு அவனோடு அல்லாஹு தஆலா தொடர்பு வைக்கிறான், அவனை நேசிக்க ஆரம்பிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இனி ஒரு நபிமொழியை பாருங்கள். மறுமையில் அல்லாஹு தஆலா உங்களை எழுப்பி நிப்பாட்டப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற அந்த நீதிமன்றத்தில் வானவர்கள் கொண்டு வருவார்களா இல்லையா? பட்டோலை, நன்மை தீமை அடங்கிய குறிப்பேடு. அந்த குறிப்பேட்டில் எந்த பாவமும் இல்லாமல், அந்த குறிப்பேட்டில் நன்மை மட்டுமே இருக்கக்கூடிய குறிப்பேடு, பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஒரு வெள்ளை தாளை போல அல்லாஹ் உங்களை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா மறுமை நாளில் இந்த அடியானை நான் சந்திக்கும் பொழுது அவன் எந்த பாவம் இல்லாத நிலையில் அவன் என்னை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நம்மில் ஒருவரை முடிவு செய்தான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதற்கு அல்லாஹ் செய்வது என்ன தெரியுமா? உலகத்திலேயே வைத்து சிறு சிறு துன்பங்களையும் கஷ்டங்களையும் நோய்களையும் உங்களுக்கு கொடுத்து செய்த பாவங்களுக்குரிய பரிகாரமாக அதை ஆக்கி மரணிக்கின்ற பொழுது எந்த பாவமும் இல்லாத நிலையில் அல்லாஹ் உங்களை மரணிக்க வைக்கிறான். இறை நிராகரிப்பாளர்கள் நேர்மாறாக அல்லாஹ்வினுடைய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தால்
உலகத்தில் அல்லாஹு தஆலா தாராளம் அவர்களுக்கு வாரி வாரி கொடுத்து அனுபவிக்க வைப்பான். அப்படியான அது நமக்கு தேவையில்லை. உண்டுமா இல்லையா? அது நமக்கு தேவையில்லை. நமக்கு அல்லாஹ் வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் வேண்டும். ஒரு இறை விசுவாசியினுடைய பார்வை, தனக்கு ஒரு சங்கடங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தால் பதறுதல் கூடாது. அல்லாஹ்வை தப்பும் தவறுமாக எண்ணுதல் கூடாது. அல்லாஹ் கைவிட்டு விட்டானோ என்கிற எண்ணத்தை சைத்தான் உண்டாக்குவான். அவனை முறியடிக்க பழகிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் பாருங்கள், ஒரு இறை விசுவாசிக்கு மன ரீதியான கஷ்டங்கள், துன்பம், கவலை, மன உளைச்சல், திடீரென மனச்சோர்வு, அதன் மூலம் அவருக்கு பல்வேறு வகையான சங்கடங்கள், மன ரீதியான கஷ்டங்கள் ஒரு இறை விசுவாசிக்கு வந்தாலோ, உடல் ரீதியான நோய்கள், வெட்டுக்காயங்களோ சிறுகாயங்களோ வேறு ஏதாவது உடல் ரீதியான நோய்களோ வந்தாலும், காலில் தைக்கிற முள் முதற்கொண்டு அவர் என்னுடைய இறைவன் காரணமில்லாமல் இதை செய்ய மாட்டான் என்று சொல்லி அல்லாஹுவை முழுக்க முழுக்க விசுவாசித்து பொறுமை காத்தால் அவை எல்லாம் அவருக்கு நன்மையுடைய பட்டியலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதுகிறான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், சாதாரணமாக நமக்கெல்லாம் ஒரு காய்ச்சல் ஏற்பட்டால், வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால், ஏதாவது நோய் ஏற்பட்டால் நமக்கெல்லாம் ஒரு பேஜார், ஒரு ஏதாவது ஒரு பதட்டம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு நோயை இறக்குகிற அதே நேரத்தில் மருந்தை இறக்காமல் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மருந்துண்டு, எல்லா நோய்களுக்கும் மருந்துண்டு. இன்றைக்கு சொல்லுகிறார்கள் எய்ட்ஸ், பிளட் கேன்சர், இன்னும் பல்வேறு வகையான கொடுநோய், இவைகளுக்கெல்லாம் மருந்தில்லை என்கிறார்கள். வரக்கூடிய காலத்திலே உள்ள மக்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த இல்மை கொடுப்பான். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் நமக்கு அட்டாக் வந்தால், இருதய நோய் வந்தால் பிழைப்பவர்கள் மிக மிக குறைவு. ஆனால் இன்றைக்கு உயிர் மரணிப்பவர் மிக மிக குறைவு. அந்த அளவுக்கு இன்றைக்கு மனிதன் தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்ட காலத்தில் இருக்கிறோம். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோய்கள் உங்களுக்கு வரும் பொழுது என்ன நடைபெறுகிறது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்கள், ஒரு மனிதன் தங்கத்தையோ வெள்ளியையோ உருக்கும் பொழுது அதனுடைய கழிவுகள் எப்படி வெளியேறுகிறதோ அதே போல உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இனி ஒரு நபிமொழியை பாருங்கள், ஒரு மனிதன் நோய்வாய்ப்படும் பொழுது அந்த நோயை பொறுமையோடு எதிர்கொண்டு, அல்லாஹ் நிச்சயம் எனக்கு ஒரு நன்மைக்காக வேண்டிதான் இதை வைத்திருக்கிறான், என்னுடைய இறைவன் சோதிக்கிறான் என நினைத்து சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 155வது வசனம், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அல்லாஹ் தஆலா உங்களை வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்பான், விளைச்சல் நிலங்களை நாசப்படுத்தி சோதிப்பான், பயமுறுத்தி சோதிப்பான், உயிர்களை பறித்து சோதிப்பான். சோதனைகள் பல வகைகளிலும் உங்களுக்கு இறைவன் நிச்சயம் தருவான். அந்த நேரத்தில் பொறுமை காத்த மக்களுக்கு 2 கூலி உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த சோதனைகள் உங்களுக்கு வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காய்ந்த மரத்தில் இருக்கின்ற இலைகள் எப்படி கீழே உதிர்ந்து விடுகிறதோ அதே போல உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக நோய் ஏற்பட்டால் உடனடியாக நாம் பதட்டப்படாமல் அதற்குரிய வைத்தியங்களை பார்த்து அல்லாஹ்விடத்திலே பொறுப்புகளை ஒப்படைத்து பொறுமை காக்குவது மூமின்களுடைய பண்பு, முத்தகீன்களுடைய பண்பு. நோய் ஏற்படும் பொழுது அந்த நோய்க்குரிய நிவாரணம் தேடுகிறோம் என்கிற பெயரில் அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்துகிற காரியத்தில் இறங்குதல் கூடாது. நிவாரணம் தேடுகிறோம் என்கிற பெயரில் மாந்திரீகமான காரண காரியங்களில் ஈடுபடுதல் கூடாது. அவைகளெல்லாம் மார்க்கத்தில் ஹராமாக தடுக்கப்பட்டது. எந்த ஒரு நோய்க்கும் மருந்துண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்குரிய வைத்தியங்களை பார்ப்பது நம்முடைய தலையாய கடமை. இது நோயாளி தனக்கு ஒரு நோய் வரும் பொழுது அவர் பேண வேண்டிய சமாதானமான நெறிமுறைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்த வழிமுறைகள். அன்பர்களே, ஒரு நோய் ஏற்பட்ட ஒரு நோயாளி நம்முடைய பகுதியில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நமக்குரிய கடமை என்ன?
ஒரு மனிதனுக்கு நோய் வரும் பொழுது அவர் எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை இப்பொழுது நாம் பார்த்தோம். அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அவரோடு எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது குறித்து நமக்கு என்ன சொன்னார்கள்? ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ்வுடைய ரசூல் பட்டியல் போட்டார்கள். அந்த பட்டியலை பல முறை நீங்கள் நபிமொழிகளிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதில் ஒன்று நம்முடைய தலைப்பு சம்பந்தப்பட்டது. ஒரு முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டால் நோய் விசாரிப்பது உங்களுடைய கடமை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்டுமா இல்லையா? தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டளையிட்டார்கள், உங்களுடைய தோழர்கள் சகோதரர்கள் நோய்வாய்ப்பட்டால் நோய் விசாரிக்க செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டளையாக பிறப்பித்தார்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு. ஏனென்றால் ஒரு முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார், அவரை பார்ப்பதற்காக வேண்டி நாம் சென்று திரும்பும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? சொர்க்கத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு கனியை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழங்குவான். நோய் விசாரிக்க செல்லுவது. அப்படியானால் நோய் விசாரித்தல் என்பது ஒரு இபாதத் அன்பர்களே. அது எருமனே உலக நடைமுறை சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அது ஒரு வணக்கம், அது ஒரு இபாதத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறினார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் எல்லாம் என்ன? யாருக்காவது குடும்பத்தில் நோய் ஏற்பட்டால் போய் பார்க்காவிட்டால் நம்முடைய தம்பி என்ன நினைப்பார்? அவரை போய் விசாரிக்காவிட்டால் நம்முடைய அண்ணன் என்ன நினைப்பார்? அவரை போய் விசாரிக்காவிட்டால் நம்முடைய சம்பந்தி என்ன நினைப்பார்? அவரை போல் விசாரிக்காவிட்டால் குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக வேண்டி போய் பார்க்கிற அன்பர்கள் உண்டு. அந்த நோக்கம் தவறு. இன்னும் ஒரு சில பேர்கள் உண்டு. இந்த சமூகத்தில் வசதி படைத்தவர்கள் யாராவது கொஞ்சம் 2 தும்மலுக்கு 3 தும்மல் கூடுதலாக தும்மினால் எல்லோரும் ஓடி போய் பார்ப்பார்கள். சிறிய ஒரு தலைவலி வந்தால் ஜமாத்தினர்கள், நண்பர்கள், சமூகத்தினர் எல்லாம் ஓடி போய் பார்ப்பார்கள். ஆனால் நம்முடைய வீட்டுக்கு அருகில் ஒரு ஏழை முஸ்லிம் சகோதரர்கள் சகோதரிகள் இருப்பார்கள். அவர்கள் கடுமையான நோய்க்கு இருப்பார்கள். அவர்களெல்லாம் பார்க்கிற மனப்பாங்கு நமக்கு இல்லை. இதில் ஒரு ஏற்றத்தாழ்வு கூட. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். சமூகத்தில் இது ஒரு தீய பழக்கம், இஸ்லாம் வெறுக்கத்தக்க பழக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துபச்சாரம் செய்கிற அந்த நிலையில் நமக்கு சொன்னார்கள், ஏழைகளை விட்டு பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு கொடுக்கப்படுகிற விருந்தில் மோசமான விருந்து என்றார்கள். பாரபட்சம் என்பது இஸ்லாத்தில் கூடாது. எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்ட மக்கள். ஆகவே நோய் விசாரித்தல் என்பது ஏழை பணக்காரன் என்பதற்காக வேண்டி அல்ல, சமூக மக்கள் என்ன சொல்லுவார்கள் என்பதற்காக வேண்டி அல்ல. அது ஒரு வணக்கம், அது ஒரு இபாதத் என்பதற்காக வேண்டி அந்த நிலைகளை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறினார்கள். நோயாளியை பார்க்க செல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள்னே தனி ஒரு பாடமே உண்டுங்க. என்ன பாடம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோயாளிகளை நீங்கள் பார்க்க போகும் பொழுது ஆடம்பரங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். என்ன வாசகம்? ஆடம்பரங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். நம்முடைய தாய்மார்களை பார்த்தீங்கன்னு சொன்னா நோயாளிகளை பார்க்க போகும்போது தான் கொஞ்சம் கூடுதல் மேக்கப் பண்ணுவாங்க. இருக்கிற நகைகளை எல்லாம் எடுத்து போட்டு, இருக்கிற சேரிகள்லயே நல்ல சேலை எதான்னு பார்த்து எடுத்து கட்டி கூடுதல் மேக்கப்போடு மரண தருவாயில் இருக்கிற மனிதர்களை, நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற மனிதர்களை பார்க்க போகிற ஒரு சடங்காகவே இன்றைக்கு ஆக்கிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஆடம்பரத்தோடு மேக்கப்போடு செல்லுகிற இடம் அல்ல அது. காரணம், அவர் உன்னுடைய சகோதரி அல்லது சகோதரன் நோய்வாய்ப்பட்டு கஷ்டத்தில் கிடக்கிறார். ஒரு சகோதரனை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தந்தார்கள்? அவர் உங்களுடைய ஒரு உடல் உறுப்பை போல. அவர் படுகிற வருத்தம் நம்முடைய வருத்தம், அவருடைய மனக்கவலை நம்முடைய மனக்கவலை, அவர் படுகிற வேதனை கஷ்டம் நாம் படுகிற வேதனை கஷ்டத்திற்கு இணையானது என்கிற எண்ணத்தோடு செல்லுகிற இடம் அது. பார்க்கிற பொழுது ஒரு பரிதாபம், பார்க்கிற பொழுது ஒரு மனக்கவலை, பார்க்கிற பொழுது நாளை குணமாவாட்டாரா, எப்பொழுது குணமாவார்
என்கிற ஒரு எண்ணம், இதை விட்டுவிட்டு ஆடம்பரத்தோடு அழகு சாதனங்களை பயன்படுத்தி ஆபரணங்களை அணிந்து செல்லுகிற இடம் அல்ல நோயாளிகளை சந்திக்கிற இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தந்தார்கள். நண்பர்களே, நோயாளிகளை சந்திக்கும் பொழுது அவர்களுடைய மனக்கவலையை அதிகப்படுத்துகிற வாசகங்களை பயன்படுத்துதலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாது என்றார்கள். நிறைய பேர் நோயாளியை பார்க்க போவார்கள், பார்த்துட்டு திரும்ப வரதுக்குள்ள அவருக்கு நோய் அதிகமாயிரும். பார்க்கிறோமா இல்லையா? நோயாளியை சந்திக்க போனால் போகிற பொழுது இவர்களே பதட்டத்தை அதிகமாக உண்டாக்குவார்கள். பிளட் டெஸ்ட் எடுத்தீங்களா, யூரின் டெஸ்ட் எடுத்துறீங்களா, சிடி ஸ்கேன் எடுத்துறீங்களா? அவன் பார்ப்பான், நம்ம நல்லத்தானே இருக்கிறோம், நமக்கு எதுக்கு இந்த மாதிரியான ஸ்கேன், இந்த மாதிரியான டெஸ்ட்? அவருக்கு ஒரு மனக்கவலை. இன்னொருத்தர் வருவார், என்ன பாய் பயங்கரமான தலைவலி, இந்த ஒத்த தலைவலி தான் சமீபத்தில் ஒருத்தருக்கு மௌத்தா போனார், அங்க போய் அவருக்கு கூடுதல் ஒரு சங்கடம், ஒரு மனக்கவலை. இந்த மாதிரி நபர்கள் அந்த முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? பார்க்காம போறது, பார்க்காம இருப்பதுதான் நீங்கள் அவர்களுக்கு செய்கிற கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறை விசுவாசி நோய் விசாரிக்க செல்லும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிமுறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போய் அவருடைய நெற்றியிலே கை வைத்து அவருடைய முகத்தை தடவி அவருடைய மார்பகத்தோடு தடவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ, அல்லாஹ்வே சஅத் அவர்களுக்கு நீ ஒரு ஷிஃபாவை கொடு, சஅத் அவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. இது மூமின்களுடைய வழிமுறை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்ட வழிமுறை. என்பர்களே, அவரே ஒரு பேஷண்ட், ஒரு நோயாளி என்று தெரிந்து அவருக்கு சங்கடம் தருகிற வாசகங்களை பயன்படுத்துதல் கூடாது. ஒரு சில நோயாளிகளை மருத்துவர்கள் சொல்லியிருப்பார்கள், நீங்கள் பேசக்கூடாது, அதிகம் பேசக்கூடாது என்பார். அந்த நிலை புரிந்து நாம் செல்லுவது நம்முடைய கடமை. நோயாளியை பார்க்க செல்லும் பொழுது அவரோடு இருக்கக்கூடிய உறவினர்களிடத்தில் முதலில் விசாரிக்க வேண்டும். இப்பொழுது எப்படி இருக்கிறார், பேசலாமா, அவர் நிலை என்ன? முதலில் அவர்களிடத்திலே அதற்குரிய அனுமதிகளை பெற்று பேசுவது நல்ல ஒரு பண்பு. அவருடைய நிலைகளை உணர்ந்து பேசுவது நல்ல ஒரு பண்பு. ஒரு சில பேர்கள் பார்த்தா சிறிய ஒரு தலைவலி வந்தாலே தாங்க மாட்டார்கள், அப்படிப்பட்ட மன பதட்டத்தில் இருப்பார்கள். அந்த மனநிலையை புரிந்து அவர்களுக்கு 4 நல்ல வார்த்தை, அல்லாஹ் தஆலா உங்களை கைவிட மாட்டான் சொல்லி பாருங்கள். அவருடைய உள்ளத்தில் ஒரு அபரிவிதமான ஒரு தெம்பு வரும். அப்படிப்பட்ட வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை எப்படியெல்லாம் நலன் விசாரித்திருக்கிறார்கள் பாருங்கள். ஒரு நோயாளியை சந்திக்க செல்லும் பொழுது அவருக்கு என்ன தேவை என கேட்டறிந்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது கூட பார்க்க செல்கிற மனிதர்களுடைய கடமை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி தோழர்களை பார்க்க செல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்பொழுது உங்களுக்கு என்ன தேவை, என்ன உங்களுக்கு வேண்டும், எப்படி இருக்கிறீர்கள், ஏதாவது வாங்கி வரவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடைமுறைகளை பாருங்கள் நண்பர்களே. ஏன் இவ்வளவு கரிசனம் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது? அது ஒரு இபாதத், நமக்கு நன்மையை பெற்று தருகிற இபாதத், அவருக்கு அதிகம் அதிகம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற ஒரு இபாதத். ஒரு இபாதத்தில் இருக்கிற மனிதனை இபாதத்து செய்வதற்காக வேண்டி சந்திக்கிற நாம் அப்படிப்பட்ட இடங்களில் கேலி பேச்சுகளை தவிர்த்துக் கொள்வது நல்லது. தமாசுகள் பேசுவது, கேலி பேச்சுகள் பேசுவது, அரட்டை அடிப்பதற்காக வேண்டியே நோயாளிகளை சந்திக்கக்கூடிய அன்பர்கள் உண்டு. இவைகள் எல்லாம் தவறு. வரக்கூடிய காலங்களில் திருத்திக் கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோயாளியை சந்தித்து நீங்கள் திரும்ப வரும் பொழுது வானவர்கள் இறக்கையை தாழ்த்தி உங்களை வரவேற்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு இபாதத் இந்த இபாதத். இனி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆண்கள் நோய்வாய்ப்பட்டால் ஆண்கள் பார்க்கிறார்கள், பெண்கள் நோய்வாய்ப்பட்டால் பெண்கள் போய் பார்க்கிறார்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கலாமா? ஒரு பெண்ணை ஒரு ஆண் போய் விசாரிக்கலாமா என்ற ஹதீசுகளை ஆய்வு செய்து பார்த்தால் இந்த இபாதத் பொதுவானது. மார்க்கம் தடை செய்யப்பட்ட ஆடையோடு அந்த பெண்கள் இருந்தால் அந்த பெண்களை போய் நலன் விசாரிக்கலாம் ஆண்கள். ஆண்களுக்கு உடல்நலை குறைவு ஏற்பட்டால் பெண்கள் வந்து நலன் விசாரிக்கலாம், அவர்களுக்காக வேண்டி துஆ செய்யலாம். மார்க்கத்தில் அனுமதி உண்டு. உதாரணத்திற்கு
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா சென்ற பொழுது மதீனாவினுடைய அந்த சூழ்நிலை மக்களுக்கு ஒற்று வராத காரணத்தினால் காய்ச்சல்கள் ஏற்பட்டது. அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படிப்பட்ட பெயர் குறிப்பிடப்பட்ட நபித்தோழர்களும் உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோய் விசாரிக்க செல்கிறார்கள். பாருங்கள், தந்தையே எப்படி இருக்கிறீர்கள்? அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஷிஃபாவை தரட்டும். பக்கத்தில் இருக்கிற பிலால் அவர்களே உங்களுக்கு நோய் எப்படி இருக்கிறது? ஒன்றுமில்லை, அல்லாஹு தஆலா நம்மை கைவிட மாட்டான். ஆறுதல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். ஆண்கள் நோய்வாய்ப்பட்டால் பெண்கள் போய் சந்தித்து ஆறுதல் சொல்லி பிரார்த்தனை செய்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதல்ல, அனுமதிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்களை நோய் விசாரிக்க அல்லாஹ்வுடைய ரசூல் சென்றிருக்கிறார்கள். பெண்களை நோய் விசாரிக்க அல்லாஹ்வுடைய ரசூல் உம்மு அலா என்கிற ஒரு பெண்மணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்து அந்த அம்மாவுக்கு நோய் நிவாரணத்திற்காக வேண்டி பிரார்த்தனை செய்துள்ளார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். சிறுவர்களை சந்திக்கலாமா? நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட ஒரு அம்சம் உண்டுமா அன்பர்களே? எனது பிள்ளை, உங்களுடைய குழந்தைகள், நண்பர்களுடைய குழந்தைகள், யாருக்காவது உடல்நலவு குறைவு ஏற்பட்டால் அது நமக்கு ஒரு பொருட்டே அல்ல, குடும்பத்தினர்கள் பார்ப்பார்கள் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டோம். அப்படி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு யூத மனிதனுடைய ஒரு சிறுவர் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். திடீரென அவரை காணவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்து பார்க்கும் பொழுது அவருக்கு உடல்நலவு குறைவு ஏற்பட்டதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிகிறார். ஓடி போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறீர்கள்? சிறியவரை ஒரு அதிபதி, ஒரு இறை தூதர், ஒரு ராணுவ தளபதி, ஒரு ஆட்சியாளர் போய் சேர்க்கிறார். தோழரை எப்படி இருக்கிறீர்கள் மகனே? ஏன் இஸ்லாத்தை தழுவலாமே? இஸ்லாம் அல்லாஹ் ரசூலை சந்திக்க செல்லும் பொழுது நலன் விசாரித்து அவருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன தெரியுமா? ஏன் இஸ்லாத்தை நீங்கள் பற்றி சிந்திக்க கூடாது? ஏன் வேதத்தை நீங்கள் படிக்க கூடாது? ஏன் இஸ்லாமிய மார்க்கம் இறைவன் மனிதனுக்கு வழங்கியுள்ள மார்க்கம் அல்லவா என்று இஸ்லாத்தை பற்றி சொல்கிறார். உடனே அந்த மகன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். தந்தை முஹம்மது சொல்லுவதை கேள் மகனே என்கிறார். உடனே அந்த சிறுவன், முஹம்மது அவர்களே, நான் உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன், இஸ்லாத்தை தழுவுகிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? அல்ஹம்துலில்லாஹ், இந்த புகழுக்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. என்ன காரணம்? என்ன காரணம்? அந்த தூதர் தாடி நனைகிற அளவுக்கு அபூ தாலிப் இடத்திலே அழுதார். தாடி நனையக்கூடிய அளவுக்கு கலிமா சொல்லுங்கள், அந்த ஒரு வார்த்தையை சொன்னால் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக வேண்டி மன்றாடுவேன், தாடி நினையக்கூடிய அளவுக்கு அழுதார். அவர் சொல்ல முடிந்ததா? அவர் இஸ்லாத்தை தழுவினாரா? அது முடியாது. அல்லாஹ் நாட வேண்டும். அல்லாஹ் எப்பொழுது யாருக்கு நாடுகிறான் என்று தெரியாது. அதற்குரிய நபராக நீங்கள், தூண்டுதலுக்குரிய நபராக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களை சந்திக்கும் போது இஸ்லாம் அல்லாதவர்களையும் சந்தித்து நோய் விசாரித்து அந்த விசாரிப்பில் இஸ்லாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பர்களே, இது நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறையாக நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்து நோய் விசாரிக்க செல்லும் பொழுது ஏதோ பெரிய பெரிய நோய்கள் இருந்தால்தான் நோய் விசாரிக்க செல்ல வேண்டும். படுத்த படுக்கையாக கால் 2 துண்டாக முறிந்து அல்லது பைபாஸ் சர்ஜரி செய்து அல்லது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் செலவு செய்து பெரிய ஒரு நோயாளியாக வீட்டில் கிடப்பவரை தான் சந்திக்க வேண்டும் என்பதல்ல. நோய் என்ற ஒரு மனிதனுக்கு வருகிற சிறிய ஒரு தலைவலி என்று உங்களுக்கு தெரிந்தால் கூட அதை விசாரித்து அவருக்காக வேண்டி துஆ செய்வது நம்முடைய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க சென்றிருக்கிறார்கள். ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்லுகிறார், எனக்கு கண்ணில் லேசாக ஒரு வலி இருந்தது. கண்ணில் ஒரு வலி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்க்க வந்து எனது கண்ணை தடவி எனக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் என்ற ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பர்களே, அப்ப நோய் நிவாரணம் என்பது, நோய்வாய்ப்பட்டு ஒரு சகோதரன் கிடக்கிறான் என தெரிந்தால் அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அவரை போய் சந்தித்து வருவது நம்முடைய தலையாய கடமை. புகாரியினுடைய 6743வது நபிமொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நோயாளியை சந்திக்கின்ற பொழுது ஓத வேண்டிய துவா என்கிற நபிமொழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹும்ம ரப்பன் நாஸ், இறைவா நீதான் மனிதர்களுடைய எஜமான். பொதுவாகவே துவா செய்யும் போது அல்லாஹ்வே அல்லாஹ்வுடைய ரசூல் புகழுவார்கள். அல்லாஹும்ம இறைவா, ரப்பன் நாஸ் நீதான் மனிதர்களுடைய எஜமான், அதுஹபில் பஸ் துன்பத்தை நீக்குவாயாக, இஸ்ஃபி நீ குணப்படுத்துவாயாக, வஅன்த ஸாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக நீயே குணப்படுத்துகிறவன், நீயே குணப்படுத்துகிறவன். அல்லாஹ்வே குணப்படுத்து, நீதான் குணப்படுத்துகிற அதிக ஆற்றல் உடையவன் நீதான் யா அல்லாஹ். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபாஅன் லா யுஆதிரு ஸகமா, உன்னை தவிர நோய்களை குணப்படுத்துகிறவன் யாரும் இல்லை யா அல்லாஹ். ஆகவே நீ நோயை மீதம் வைக்காமல் வேரோடும் வேரடி மண்ணோடும் யா அல்லாஹ் நீ அந்த நோயை குணப்படுத்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் விசாரிக்க செல்லும் பொழுது அந்த சகோதரர்களுக்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, எவ்வளவு பெரிய அழகான வழிமுறையை பார்த்தீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறைகள், இந்த வழிமுறைகள் நண்பர்களே. நோய் விசாரிக்க செல்லும் பொழுது நிறைய பேர்த்தை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய உடம்பு எப்படி இருக்கிறது, டாக்டர் என்ன சொன்னார், நேரத்திற்கு மருந்துகளை உட்கொள்கிறீர்களா, ஒரு கட்டுப்பாட்டோடு வாழ்கிறீர்களா, இப்படியெல்லாம் பேசுவார்கள். யாராவது நோய் விசாரிக்க சென்ற அன்பர்கள் யாராவது தொழுகிறீர்களா என்று யாராவது கேட்போமா? யாராவது கேட்போமா அன்பர்களே? நோய்வாய்ப்பட்ட மனிதனானாலும் சரி, அவரை பராமரிப்பதற்கு அவரை சுற்றி இருக்கிற குடும்பத்தார்களானாலும் சரி, ஒரு வார காலம் 10 மாதம் 10 நாள் அல்லது மருத்துவமனையில் இருக்கிற நாட்கள் எல்லாம் தொழுகையில் அவர்களுக்கு ஒரு பொடும்போக்கு. காரணம், கவலையோடு இருக்கிறார்களாம், துக்கத்தோடு இருக்கிறார்களாம், மனவேதனைக்கு ஆழ்படுத்தப்பட்டிருக்கிறார்களாம், சம்பந்தப்பட்ட நோயாளி கடுமையான நோயில் உள்ளாராம். ஆகவே தொழுகையை பற்றி அங்கே பேச மாட்டார்கள். நோயாளி கூட நோய் வந்தால் தொழுகையில ஒரு பொடும்போக்காக இருப்பார். அவரை சுற்றி இருக்கிற குடும்பத்தார்கள் எல்லாம் தொழமாட்டார்கள். இது ஒரு மோசமான நிலை. காரணம், நோயாளி தான் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய நபர், நோயாளி தான் அதிகம் இறை தியானத்தில் இருக்க வேண்டிய மனிதர், நோயாளி தான் அந்த தொழுகை அதிகம் பேண வேண்டிய ஒரு மனிதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் போர்க்களத்தில் சஹாபாக்கள் தொழுதிருக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? எதிரிகள் கையில் ஆயுதத்தை எடுத்து கொலை செய்ய முற்படுகிற களம் போர்க்களம். அந்த போர்க்களத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாக வேண்டும், கண்டிப்பாக போர்க்களத்திலும் தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே ஆயத்தை இறக்கி இருக்கிறான். அதிகம் இறை தியானத்தில் இருக்க வேண்டிய நேரம் நோய்வாய்ப்படுகிற பொழுது, அந்த நேரத்தில் இபாதத்துகளை விட்டும் நாம் ஓய்வெடுக்கவோ இபாதத்துகளுடைய விஷயத்தில் பொடும்போக்காக இருப்பதோ மிகப்பெரிய தவறு. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களால் நின்று கொண்டு தொழ முடியாவிட்டால் அமர்ந்து கொண்டு தொழுங்கள், அமர்ந்து கொண்டு தொழ முடியாவிட்டால் படுத்துக் கொண்டாவது நீங்கள் தொழ வேண்டும். அசுத்தங்கள் இருந்தால் தண்ணீரை பயன்படுத்த முடியவில்லையா, அவருக்கு பணிவிடை செய்கிற குடும்பத்தார்கள் மண்ணை கொண்டு வந்து தயமமாவது செய்து கொடுக்க வேண்டும். அதுவும் முடியவில்லையா, கண்டிப்பாக தொழுதே ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகை அந்த அளவுக்கு வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். நோயாளிகள் கண்டிப்பாக இபாதத்துடைய விஷயத்தில் அந்த நேரத்தில் அதிகம் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். காரணம், அந்த நோயினுடைய பாதிப்பால், மனக்கவலையால், கஷ்டத்தால், வேதனையால் சைத்தான் நம்முடைய கவனத்தை திசை திருப்பலாம். அல்லாஹ்வை குறித்து தப்பும் தவறுமான எண்ணங்களை எல்லாம் சைத்தான் ஏற்படுத்துவான். அது சக்கராத்துடைய நேரத்தில் உள்ள பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்படி நோய்வாய்ப்படும் பொழுது தொழுகையில் அதிக கவனம் தேவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஜுமா கடமை இல்லை என்றார்கள், ஜமாத்தோடு தொழுவது கடமை இல்லை என்றார்கள். நோயாளி ஜமாத்து கடமை இல்லாத மனிதர், நோயாளிக்கு ஜும்மா கடமை இல்லை என்றார்கள். எல்லா சலுகைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நின்று கொண்டு தொழ முடியாவிட்டால் ஒரு சேரில் அமர்ந்தாவது தொழ வேண்டும். அமர்ந்து தொழ முடியாத அளவுக்கு நோய் ஏற்பட்டிருந்தால் படுத்துக் கொண்டாவது தொழ வேண்டும். காரணம், அந்த நோயின் மூலம் அல்லாஹ் நாடினால் நீங்கள் மரணிக்கலாம். ஒரு தொழுகையாளியாக
அல்லாஹ்வுக்கு துஆ செய்த நிலையில், தஸ்பீஹ் செய்த நிலையில், அவரை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் குடும்பத்தார்கள் அவர் தொழுகிறாரா, அவருக்குரிய தொழுகைக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். அவர் எழுந்து ஒது செய்ய முடியாதவரா, அதற்குரிய வாய்ப்புகளை நாம் அமைத்துக் கொடுக்க வேண்டும். வெறும் மருந்து மாத்திரை மட்டும் கொடுப்பது உடன் இருக்கிறவருடைய கடமை அல்ல. அந்த தொழுகைக்குரிய வசதியை நீ செய்து கொடுக்காவிட்டால் மறுமை நாளில் உங்களுக்கு எதிராக அவர் சாட்சி சொன்னால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் தப்பிக்கவே முடியாது. இதெல்லாம் நோயாளிகள் பேண வேண்டிய கடமை. அடுத்தது பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு நோயாளி தன்னை வருத்திக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டுமா? நோய் அதிகமாகிவிட்டது, எதை உண்டாலும் அந்த நோய் நிவாரணமாவதாக இல்லை, இருக்கிற பணமெல்லாம் செலவாகிவிட்டது, குடும்பத்தார்கள் எல்லாம் ஜமாத்தாக ஏறி இறங்கி எல்லாம் வசூல் செய்தார்கள், எல்லா பணமும் போனது, நோய் நிவாரணமாகவில்லை. ஏன் குடும்பத்திற்கு பாரமாக இருப்போமே, தற்கொலை செய்யலாமா? வயோதிக காலத்தில் நாம் ஏன் நம்முடைய பேர மக்களுக்கு, நம்முடைய மருமகளுக்கு, நம்முடைய மருமகனுக்கு, நாம் வளர்த்தி ஆராக்கிய நம்முடைய மக்களுக்கு நாம் ஏன் ஒரு பாரமாக இருக்க வேண்டும்? எதையாவது விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ளலாமா? அப்படி நம்முடைய முடிவை அமைத்துக் கொள்வதற்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு அன்பர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக தடுத்தார்கள் நண்பர்களே, மிக கடுமையாக தடுத்தார்கள். தற்கொலை என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த அளவுக்கு ஹராமான காரியம் தெரியுமா? ஒரு முஸ்லிமுக்கு கடைசியாக எல்லா மனிதர்களும் சேர்ந்து செய்கிற ஒரு பிரார்த்தனை ஜனாசா தொழுகை. அப்படிதானே? ஒரு முஸ்லிமுக்கு அவருக்கு கிடைக்கிற ஒரு கடைசி வாய்ப்பே அந்த ஜனாசா தொழுகை தான். அந்த ஜனாசா தொழுகையில் வருகிற மக்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்வதன் மூலம் அல்லாஹ் நாடினால் அவர் சொர்க்கமே சென்று விடுவார். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஜனாசா தொழுகை. நாம் எல்லாம் இறந்த பிறகு நமக்காக வேண்டி மக்கள் செய்கிற கடைசி வணக்கம் அந்த வணக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? தற்கொலை செய்தவருக்கு ஜனாசா தொழுகையே கிடையாது என்றார்கள். அந்த அளவுக்கு அதை கொடூரமாக சொல்வதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? ஜிஹாத் என்கிற அறப்போர் நடைபெறுகிற ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஒரு நபித்தோழர் எதிரிகளை கடுமையாக தாக்கி மிக மும்முரமாக போர் செய்வதை சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து சொன்னார்கள், அவருக்கு நிச்சயம் சொர்க்கம் தான் உண்டு. அந்த அளவுக்கு துணிச்சலாக போரிடுகிறார்கள். அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, அவர் நரகவாசி என்றார்கள். போர்க்களத்தில் பள்ளியில இப்ப எல்லாருமே தொழுதுட்டு இருக்கிறோம், 5 நேரம் தொழுது ரொம்ப சுஜூதிலேயே ஒருத்தர் துவா செஞ்சுட்டு இருக்கிறார். நம்ம எல்லாம் பார்க்கும்போது என்ன நினைப்போம்? பெரிய வணக்கசாலி மாதிரி இருக்கு. நினைப்பது இயற்கை தானங்க. அப்போ ஒரு இறை தூதர் இருந்து இந்த சுஜூத கிடக்கிறார், அவர் நரகவாசின்னு சொன்னா நமக்குலாம் எப்படி இருக்கும்? இதை விட பல மடங்கு போர்க்களம், எதிரிகளை தாக்கி கொண்டிருக்கிறார். எதிரிகளை தாக்கி மரணித்தால் ஷஹீத் என்கிற அந்தஸ்தை சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் அழைத்திருக்கிறார். எல்லா தோழர்களும் வந்திருக்கிறார்கள். அந்த தோழர் எதிரிகளை தாக்குகிற விதத்தை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் அவருக்கு நிச்சயம் சொர்க்கம் என்று மனதில் ஒரு கற்பனை வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நரகவாசி என்றார்கள். சொன்னது சஹாபாக்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் இவர் நரகவாசி என்று, அது போர்க்களத்தில் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு களத்தில். அந்த நபித்தோழர் அவரை பின்தொடர ஆரம்பித்தார். போர்க்களத்தில் அவர் நிற்கும் பொழுது இவர் நிற்பார், அவர் தாக்குகிற பொழுது பின்னால் போய் நின்று பார்ப்பார். இறுதியில் பார்த்தால் எதிரிகளால் அதிகமான காயமுட்டு காயம் தாங்காமல் வேதனையை சகித்துக் கொண்டு பொறுமையோடு இருந்து அதன் மூலம் மரணித்தால் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? ஒரு வாளை எடுத்து பாலைவனத்தில் குத்தி அதில் தன்னுடைய மார்பகத்தை அழுத்தி தற்கொலை செய்து கொள்கிறார். காரணம், இந்த உடம்பு எதிரிகளுடைய கையில் கிடைத்தால் அதிக வேதனை செய்வார்கள் என்பதற்காக. பார்த்த அந்த நபித்தோழர் ஓடி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் சாட்சி சொல்கிறேன் என்றார்கள். என்ன காரணம்? அவருடைய முன்னறிவிப்பு நிகழ்ந்தேறியது. அப்ப போர்க்களத்தில் கூட ஒரு மனிதர் தற்கொலை செய்து கொண்டான் என்று சொன்னால் நோக்கமோ காரணமோ பார்க்கப்படாது. உனக்கு உரிமை இல்லாத காரியம், காரணம் அல்லாஹ்வுடைய உடம்பு. இந்த உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு நுனிகளுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் கொடுத்த உயிர் இந்த உயிர். அவன் எப்பொழுது நாடுகிறானோ அப்பொழுது மறுத்தாலும் அவன் எடுக்கிற உயிர் இந்த உயிர். அதை எதிர்பார்த்து உலகத்தில் வாழ வேண்டுமே தவிர நான் நினைக்கும் பொழுது இதை எடுத்துக்கொள்வேன், மாய்த்துக் கொள்வேன் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றத்திற்குரிய காரியம் அன்பர்களே. இனி
ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு செல்கிறான் என்றால் என்ன காரணம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒன்று, அவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்களோ துன்பங்களோ இந்த உலகத்தில் இருந்தால் அதற்கு நிவாரணம் தேடி இருப்பார். அவர் எதிர்பார்த்த நிவாரணம் கிடைக்காவிட்டால் அந்த காரியத்தை செய்திருப்பார். அதானே? அப்படியானால் இவர் முழுக்க முழுக்க உலகத்தை மட்டுமே எதிர்பார்த்து வாழ்ந்தவர், மறுமையோடு தொடர்பில்லாதவர் என்பதை அவர் நிரூபித்து விட்டார். அவர் நினைத்ததெல்லாம் இந்த உலகத்திலே கிடைக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் யாருக்குமே செய்யவில்லை. தூதர்கள் கூட இந்த உலகத்திலே கஷ்டப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தீராத நோயிலே இருந்திருக்கிறார் என்றெல்லாம் நம்ம வசனங்களிலே பார்க்கிறோம். இருக்கிற கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளாமல் அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான் என்று நிராசை அடைந்து விட்டார். அதான் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இறைவன் என்னை கைவிட்டு விட்டான் என்று இறைவனுடைய அருளால், இறைவனுடைய கருணையை, இறைவனுடைய அருளை அவர் அவநம்பிக்கை ஏற்படுத்தி விட்டார். இரண்டாவது குற்றம். ஒன்று, அவர் எதிர்பார்த்ததெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தார். நோய் ஏற்பட்டிருந்தால் நிவாரணம் வேண்டும் என்று எண்ணி இருந்தார். வியாபாரத்தில் நஷ்டம் என்றால் பொருளாதாரம் வேண்டும் என்று எண்ணி இருந்தார். கிடைக்காத காரணத்தினால் செய்தார். ஆனால் அவர் உலகத்தை விரும்பி இருக்கிறார், மறுமையோடு தொடர்பில்லாதவராக விட்டார். இரண்டாவது, அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான், எனக்கு எப்பொழுது பார்த்தாலும் கஷ்டம், எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு துன்பம், எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு நோய், என்னுடைய ரப் என்னை கைவிட்டு விட்டான் என்று அல்லாஹுவை குறித்து தப்பும் தவறுமாக எண்ணிய குற்றத்தை அவர் இரண்டாவதாக செய்கிறார். மூன்றாவது, இறைவா நீ கொடுத்த உயிர் எனக்கு தேவையில்லை என்று முகத்தில் தூக்கி வீசுவதை போல அந்த உயிரை அந்த அடியான் தூக்கி வீசிவிட்டான். ஆகவே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மிகப்பெரிய குற்றத்திற்குரிய காரியமாக பாவிக்கப்படும். என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் துன்பங்கள் இருந்தாலும் சகித்துக் கொள்ளத்தான் பழக வேண்டுமே தவிர அப்படிப்பட்ட மரணத்தை தேடுகிற உரிமை உங்களில் யாருக்கும் கிடையாது என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு தெளிவுபட கூறியிருக்கிறார்கள். அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் ஒரு சில இமாம்கள் சொல்கிறார்கள், ஒரு சில சங்கைக்குரிய உலமாக்கள் பேசுகிறார்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு நிரந்தரமான நரகம். என்ன காரணம்? என்ன காரணம் அன்பர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தற்கொலை செய்த மனிதனுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா மறுமையில் கொடுக்கக்கூடிய தண்டனை, வட்டி வாங்குகிறான், விபச்சாரம் செய்கிறான், மதுபானம் அருந்துகிறான், கொள்ளையடிக்கிறான், திருடுகிறான், சூதாட்டம் ஆடுகிறான், என்னென்ன அநியாயங்கள் உண்டோ இந்த அநியாயங்களுக்கெல்லாம் ரப்புல் ஆலமீன் தண்டனை கொடுக்கிறான். தற்கொலை செய்தவனுக்கு மட்டும் என்ன தண்டனை தெரியுமா? அவன் எப்படி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டானோ அதே போலதான் அவனுக்கு தண்டனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உயர்வான மலையிலே இருந்து அவன் குதித்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால் நரகத்தில் அப்படி அவன் குதித்துக் கொண்டே இருப்பான். விஷம் அருந்தி ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால் விஷத்தை குடிக்க கொடுத்து கொண்டே இருப்பான் நரகத்தில். கூர்மையான ஆயுதத்தை கொண்டு அவன் தன்னை குத்தி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால் அவனுக்கு ஒரு ஆயுதம் நரகத்திலே கொடுக்கப்படும், அதை கொண்டு அவன் குத்தி தன்னை வேதனை செய்து கொண்டே இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு அப்படிப்பட்ட மரணத்தை நம்முடைய வாழ்வில் யாருக்கும் தரக்கூடாது, நம்முடைய எதிரிகளுக்கு கூட. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை படைத்து விட்டான். நோய் நொடிகள், துன்பங்கள், கஷ்டங்கள், மனக்கவலைகள், துக்கம் எல்லாம் இந்த உலகத்தில் வரும். சகிப்பது நம்முடைய கடமை என்பதுதான் இஸ்லாமிய தீர்வு. இனி நோய் விசாரிக்க சொல்கிறோமே, இதை குறித்து கூட அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? நோய் விசாரிக்க செல்வது கடமை என்கிறார்கள், ஃபர்ல் என்கிறார்கள், சுன்னத் அல்லவாம். அது ஒரு ஃபர்ல். எப்படி தொழுகை ஒரு ஃபர்லோ, எப்படி இன்ன பிற வணக்க வழிபாடுகள் ஃபர்ல் என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டதோ அதே போல நோய் விசாரிப்பது ஒரு ஃபர்ல் என்கிறார்கள் இமாம்கள். அப்படி அவர்கள் சுயமாக சொல்லவில்லை, அவர்கள் அதற்கு ஒரு நபிமொழியை ஆதாரமாக சொல்கிறார்கள். என்ன நபிமொழி? அல்லாஹு தஆலா மறுமையில் எதை குற்றத்திற்குரிய காரியமாக எடுத்து விசாரிக்கிறானோ அதெல்லாம் ஃபர்லான காரியம். அந்த அடிப்படையில் உள்ளது நோய் விசாரிக்க செல்லுவது. அல்லாஹு தஆலா மறுமை நாளில் அடியார்களை பார்த்து, செல்வந்தர்களை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிற கேள்விகள் உண்டு. என்ன கேள்வி? நான் பசியோடு வந்தேனே, எனக்கு ஏன் நீ உணவு தரவில்லை? உண்டுமா இல்லையா? அந்த வரிசையில் உள்ள அந்த ஹதீஸுடைய பாடத்தில் பாருங்கள், நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேனே, என்னை ஏன் நீ பார்க்கவில்லை? அடியான் சொல்லுகிற வார்த்தை என்ன? அல்லாஹ்வே, நீ மிகப்பெரிய எஜமான், நீ எப்பொழுது நோய்வாய்ப்பட்டு இருந்தால் நாங்கள் உன்னை வந்து பார்க்காமல் இருக்க? நீ எப்பொழுது உனக்கு நோய் வந்தது அடி என்று அடியான் கேட்கிறான். அல்லாஹ் சொல்கிறான்,
நீ உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய அடியானுடைய அண்டை வீட்டில் உன்னுடைய சகோதரனாக சகோதரிகளாக நோய்வாட்டுப்பட்டு கிடந்தார்களா இல்லையா? அவர்களை நீ பார்க்க சென்றால் அந்த இடத்தில் என்னை நீ பார்த்திருப்பாய். அவர்களை நீ விசாரிக்க செல்வது என்னை விசாரிப்பதற்கு சமம் என்று அல்லாஹு தஆலா இதை நோய் விசாரிக்காமல் இருந்ததை, நோயாளியை பார்க்க செல்லாமல் இருந்ததை ஒரு குற்றமாகவே அல்லாஹ் மறுமை நாளில் விசாரிக்கிறான் என்றால் அது ஒரு கடமை என்கிறார்கள் இமாம்கள், ஹதீஸ்களை வல்லுநர்கள். அது மிக முக்கியமான கடமை, அது நம்முடைய கடமை என்றார்கள். அது நம்முடைய கடமை. ஆனால் நோயாளிகளை பொறுத்தவரையில் அதன் மூலமே அவர்கள் மரணத்தை அடையக்கூடியவர்களாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோடு இருக்க சொன்னார்கள். அதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக, ஒவ்வொரு ஆரம்பத்தில் சொன்னதை போல ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு நன்மைகளை உங்களுக்கு பெற்று தரக்கூடிய காரியம் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமொழிகள் உண்டுங்க. பொறுமை பொறுமை என்று சொல்கிறோமே, புகாரில் ஒரு நபிமொழிகளை பாருங்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது, ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது, வீட்டில் ஒரு மரணம் ஏற்படும் பொழுது எப்ப பொறுமையா இருக்கணும்? எல்லாம் ஒப்பாரி வச்சு அழுது அல்லாஹ்வை ஏச வேண்டியதெல்லாம் ஏசி ஒரு 10-15 நாள் பொறுத்து சரி நடந்தெல்லாம் நடந்துச்சுங்க என்று பொறுமையாக இருப்பதல்ல பொறுமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகத்தை பாருங்கள். துன்பம் ஏற்படுகிற ஆரம்ப நேரத்தில் நீங்கள் காட்பதுதான் பொறுமை. வாசகம் அதுதான். கஷ்டம் ஏற்படும் பொழுது, துன்பம் ஏற்படும் பொழுது அந்த ஆரம்ப நேரம் எடுத்த உடனே உங்களுடைய வாழ்வு பொறுமையாகவே இருக்க வேண்டும். பொறுமைக்கு நிகரான ஒரு பரிசு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. உலகத்தில் என்றைக்கு அல்லாஹு தஆலா நம்மை படைத்தானோ நாம் மரணிக்கின்ற வரை இந்த உலகத்தில் சோதனைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் தாங்கி வாழ்கிறவர்களாகத்தான் அல்லாஹு தஆலா நம்மை வைத்திருக்கிறான். திருக்குர்ஆன் முழுக்க ஆய்வு செய்து பாருங்கள். எங்காவது ஒரு இடத்தில் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், என்னை ஒப்புக்கொண்டால், குர்ஆனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், தூதரை விசுவாசித்தால், தூதர் சொன்ன அடிப்படையில் நடந்தால் சந்தோஷமாக வாழ வைப்பேன் ஒரு வசனத்தை குர்ஆன்ல எடுத்து காமிங்க பாப்போம். அஃபஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவுன் அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah. சோதிக்காமல் உங்களுக்கு சொர்க்கமெல்லாம் தருவதாக அபிப்பிராயமே எனக்கு கிடையாதுங்கிறான் அல்லாஹ் தஆலா. சோதனை இல்லாமல் உங்களுக்கு சொர்க்கமே கிடையாது. சொர்க்கம் வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சில பரீட்சைகளை அல்லாஹ் தஆலா உலகத்தில் வைப்பான். அந்த பரீட்சையில் ஒன்றுதான் உடல் ரீதியாக உங்களுக்கு நோய் தந்து அல்லாஹ் சோதிப்பது. அப்படி நோயை அல்லாஹ் தஆலா நமக்கு தரும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள், நெறிமுறைகள் அன்பர்களே இவைகள் எல்லாம். இனி இந்த உலகத்தில் நிறைய மரண சம்பவங்களை நீங்கள் கேட்கிறீர்கள். நோயினால் மரணம், பூகம்பத்தால் மரணம், விஷ ஜந்துக்கள் தீண்டி அதன் மூலம் மரணம், திடீரென ஒரு வீடுகள் இடிந்து விழுந்து இடிபாடுகளில் சிக்கி அதன் மூலம் ஏற்படுகிற மரணம், தள்ளாத வயதில் ஏற்படுகிற மரணம், கால் தவறி உருண்டு விழுந்து திடீரென மரணிக்கக்கூடிய மரணம், குளிக்க செல்கிற பொழுது நீரில் மூழ்கி மரணிக்கக்கூடிய மரணம், திடீரென ஒரு தீ விபத்தில் ஏற்படுகிற மரணம், திடீரென ஒரு விபத்தில் ஆக்சிடென்டில் ஏற்படுகிற மரணம், பெண்கள் பிரசவ நேரங்களில் திடீரென மரணம், இப்படி எத்தனையோ மரண சம்பவங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில மரணங்களிலே இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு சில மரணங்களிலே இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். அது எந்த மரணம்? ஒரு சில மரணங்கள் நல்ல மரணங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்டு நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அது எந்த மரணம்? அப்படிப்பட்ட மரணங்களில் ஒரு சில பேர்களை பார்த்தால் சக்கராத்துடைய நேரத்தில் ரொம்ப கடுமையான வேதனைக்கு ஆள்படுத்தப்படுவார்கள். நாமெல்லாம் நினைப்போம், பெற்ற செய்த பாவத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா இப்படி எல்லாம் தண்டிக்கிறானோ என்று நினைப்போம். அந்த எண்ணம் தவறு. ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அவனுடைய ஆன்மாவுக்கென்று ஒரு சில தண்டனைகள் கொடுக்கப்பட்டு வேதனைகள் கொடுக்கப்படுவதும் உண்டு, உடலுக்கு ஒரு சில வேதனைகளும் உண்டு. அது எதை பற்றி எப்படி விளங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, அல்லாஹ்வே தாங்க முடியக்கூடிய சக்தியை தந்து எங்களை நீ சோதிப்பாயாக யா அல்லாஹ். சோதிப்பது நிச்சயம், அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அந்த சோதனை எங்களால் தாங்க முடியக்கூடிய சோதனையாக இருக்கட்டும். என்ன காரணம்?
என்ன காரணம்? கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவில் ஒரு மேலே ஒரு போர்வையை போர்த்தி சாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது கப்பாப் ஓடி வந்து சொன்ன ஒரு சம்பவம் புகாரியிலே உண்டு. யா ரசூலல்லாஹ், மக்கா நகரில் கொடுமைகள் தலைவிரித்து ஆடுகிறது யா ரசூலல்லாஹ், நாங்கள் வீடுகளில் கூட இருக்க முடியவில்லை. காரணம், தினசரி காலை மதியம் இரவு என்று கூடி கூடி வந்து வீட்டுக்குள் வந்து அடிக்கிற அளவுக்கு கொடுமைகள் அதிகமாகிவிட்டது யா ரசூலல்லாஹ். எங்களுடைய கொடுமைக்கு நிகரே இல்லை. நாங்கள் எந்த வம்பு தும்புக்கும் செல்லவில்லை, வெளியே போய் மார்க்கத்தை கூட சொல்லவில்லை. மார்க்கத்தை எங்களுடைய வீட்டில் இருந்து கொண்டு நாங்கள் பின்பற்ற முடியாத நிலைமை. வீட்டுக்குள் வந்து ஏன் எதற்கு என்று கூட கேட்காமல் அபூஜஹலுடைய தலைமையில் வந்து அடித்து கொடுமைகள் செய்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். எனது முதுகை பாருங்கள் யார சொல்லலாம், தீயால் காய்ச்சி உருக்கி எடுத்து விட்டார்கள் இந்த பாவிகள். ஆகவே இந்த கொடுமைகள் கொஞ்சம் குறைய துவா செய்யுங்கள் யார சொல்லலாம். கொடுமைகள் குறைய, கொடுமையிலிருந்து பாதுகாப்பல்ல, இந்த அக்கிரமம் அநியாயம் எல்லாம் கொஞ்சம் குறைய துவா செய்யுங்கள் அல்லாஹ்விடத்திலே. நீங்கள் தூதர் தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கப்பாவே இன்னும் நீங்கள் சோதிக்கப்படவே இல்லை என்றார்கள். யாரை பார்த்து? முதுக காமிக்கிறாரு, வீட்டுக்குள்ள போந்து அடிக்கிறாரு, அழுகிறாரு. யார் ரசூலுல்லாஹ் சொந்தமா கூட இஸ்லாத்தை பின்பற்ற முடியாத நிலைமை என்கிறார். அவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கப்பாபே இன்னும் சோதனை ஆரம்பமாகல என்றார். அவர் அப்படியே உறைந்து போய் நின்றார்கள். அவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒரு சமூகத்தில் எப்படி நடத்தப்பட்டார்கள் தெரியுமா? பாலைவனத்திலே கொண்டு வந்து குழியை வெட்டி குழிக்குள் இறக்குவார்கள், தலை மட்டும்தான் வெளியே தெரியும். மரத்தை அறுக்குகிற ரம்பத்தை கொண்டு வந்து தலையில் வைத்து அறுப்பார்கள் பாவிகள். இரும்பு சீப்புகளால் உடல் முழுக்க சீவி சீவி எடுப்பார்கள். தீக்குண்டத்தை உடையவர்கள் என்று அல்லாஹ் திருக்குரானிலே சூரத்துல் புரூஜ் என்கிற ஒரு அத்தியாயம் திருக்குரானிலே உண்டு. தீக்குண்டத்தை உடையவர்கள். அவன் என்ன செய்கிறான்? ஒரு கொடுங்கோல அரசன் அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு அகல் வெட்டி அதில் தீயை மூட்டி யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவினார்கள் அவர்களை எல்லாம் பிடித்து பிடித்து தள்ளுகிற ஒரு கொடுங்கோலன் இருந்த காலம். ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான், நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இறக்கிய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. அல்லாஹ்வே நீ சோதனை செய், தாங்க முடியக்கூடிய சோதனை எங்களுக்கு தாயா அல்லாஹ் என்கிற பிரார்த்தனை செய்ய நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் எதிர்மறையாக சிந்திக்க நாம் எல்லாம் பழகிக் கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் 2010 டிசம்பர் வரும் பொழுது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். 2010 நமக்கு எந்த சோதனையும் வரலையே, 2010 எந்த கஷ்டத்தையும் நமக்கு அல்லாஹ் தஆலா தரலையே, அல்லாஹ் தஆலா நம்மளை நேசிக்கலையோ, இப்படி புரிய நாமெல்லாம் பழகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாசமே சரியில்லை, இந்த நாளே சரியில்லை, இந்த வாரமே சரியில்லை, எங்க பார்த்தாலும் கஷ்டம், எங்க பார்த்தாலும் துன்பம். சந்தோஷப்பட சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், எந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களை சோதிக்கிறானோ, சோதனைகள் எந்த அளவுக்கு வாழ்வில் அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு நீங்கள் நெருங்கி செல்கிறீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே சோதனைகள் வரும் பொழுது பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும். நோயாளிகள் நோய்வாய்ப்படும் பொழுது பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உரிய வைத்தியங்களை செய்து அல்லாஹ்விடத்திலே தஸ்பீகள் துஆக்களை செய்ய வேண்டிய அற்புதமான நேரம். நோயாளிக்கு அருகில் எப்பொழுதும் மலக்குமார்கள் இருந்து கொண்டே இருப்பாராம். அவர் செய்கிற துஆவுக்கெல்லாம் ஆமீன் ஆமீன் என்று சொல்லிக்கொண்டு, யா அல்லாஹ் என்ன தவிர உனக்கு வேற கண்ணே தெரியாதா, ஆமீன் பார்கள் மலக்குமார்கள். யா அல்லாஹ் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடக்கிறேனே, தொழுதனே, நோன்பு வச்சனே, என்ன மறந்துட்டியா, ஆமீன். அவன் அல்லாஹ் தஆலா உங்களை மறந்துடுவான். அதனால மலக்குமார்கள் இருக்கக்கூடிய இடம், துஆ அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம். பொறுமை என்பது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அதிக தகுதி படைத்த இடம் ஒரு நோயாளிக்கு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே நோய் வரும்போது பதட்டப்படாமல், எதிர்வினையாக சிந்திக்காமல், அல்லாஹ்வை தப்பும் தவறுமாக எண்ணாமல், தற்கொலை முயற்சிகளிலே ஈடுபடாமல் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மரணம் முஸ்லிமான மரணமாக அமைய பொறுமை, பாவங்கள் மன்னிக்கப்படுகிற நல்ல அமல்களை செய்து, குறிப்பாக தொழுகை, துஆக்கள், தௌபா போன்ற காரியங்களில் ஒவ்வொரு நோயாளிகளிலும் ஈடுபட்டு நாம் அந்த மரணத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டுமே தவிர நாம மரணத்தை முடிவு செய்தல் கூடாது. மரணத்தை விரும்பி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதையும் கூடாது என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட வழிமுறைகளை பேணி நடக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நாம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி